அமெரிக்காவை விட்டு தள்ளுங்க. சீனா இப்ப நம்ம பக்கம். மோடியே சீனாவுக்கு போறாராம். என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இத்தனை நாளா அமெரிக்காவோட கைகோர்த்து இருந்த இந்தியா இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஆமா, அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா நம்மளோட இரண்டாவது பெரிய வர்த்தக கூட்டாளியான சீனா கூட உறவை பலப்படுத்த நம்ம இந்தியா முடிவு பண்ணியிருக்கு. போன வருஷம் மட்டும் $127 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் பண்ணியிருக்கோம். அதுல $109 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை சீனாட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது ஏன் நடக்குதுன்னா, நம்ம ஸ்மார்ட் போன்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், மருந்து பொருட்கள்னு பல விஷயங்களுக்கு சீனாவை நம்பியிருக்கோம். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல வரப்போற எலக்ட்ரிக் வண்டிகள், சோலார் பேனல்கள், இதெல்லாத்துக்கும் தேவையான அரிய வகை காந்தங்கள் உலகத்திலேயே 95% சீனா கிட்ட தான் இருக்கு. இன்னொரு பக்கம் சீனாவோட பொருளாதாரம் கொஞ்சம் மந்தமா இருக்கு. அதனால நம்ம இந்தியாவோட பெரிய சந்தையை அவங்க குறி வச்சிருக்கிறாங்க. ஷியோமி, விவோ, ஓப்போ மாதிரி சீன நிறுவனங்களுக்கு நம்ம மார்க்கெட் ஒரு பொன் சுரங்கம். 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லை மோதலுக்கு அப்புறம் 2 நாடுகளுக்கும் நடுவுல இருந்த விரிசல் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி வருது. அமைச்சர்கள், அதிகாரிகள்னு எல்லாரும் சந்திச்சு பேசிட்டாங்க. இனிமே நேரடி விமான சேவைகள் எல்லாம் கூட திரும்ப தொடங்க போறாங்களாம். என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் பொருளாதாரத்துல 2 நாடுகளும் ஒன்னு சேர்ந்தாதான் நமக்கு வளர்ச்சிங்கிறத இந்தியா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.